இன்னைக்கு நான் பாடு அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மகிமையான காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் அதை பார்ப்பேன், நான் அதை அறிவேன், நான் அதை என்னுடைய கண்களால பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு அதை வைத்திருக்கிறார். இதை எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இப்ப இருக்கிற காலத்தை நினைச்சு வேதனைப்படக்கூடாது, இனி வரவுக்குரிய காலத்தை குறித்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஆனா சத்துருடைய ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற காலத்தை நினைச்சு கவலைப்பட வச்சு நம்மளை பலவீனத்துக்குள்ளாக்கி நம்முடைய மனதை சோர்வடைய பண்ணி நமக்கு இனி கர்த்தர் கொடுக்கிற காலத்துல நம்ம அதுல சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம மனசை வருத்தப்படுத்துறதுக்கு தான் சத்துரு நினைப்பான். இப்போ நீங்க கடந்து போகிற இந்த காலம் இல்லைன்னா ஆண்டவர் இப்பொழுது உங்களை வச்சிருக்கிற காலம் ஒரு வித்தியாசமா, ரொம்ப கஷ்டமாய், ரொம்ப வேதனையானதா இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்து கிடைக்காம காலதாமதமாகி அது தள்ளி போய் நீங்க வெறுத்து போய் மனசு விட்டு இருக்கலாம். ஆனா ஒரு துன்பமான காலத்துக்குள்ள நீங்க போகும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவும் என்ன நினைக்கணும்னா, கண்டிப்பாக எனக்கு ஒரு பள்ளம்னு ஒன்று இருந்துச்சுன்னா மேடுன்ற ஒன்றை கர்த்தர் எனக்கு தருவார். இக்காலத்து பாடு இனி எனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இப்ப நான் பாடுபடுவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நீங்க துக்கப்படுவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படும் போது உலகம் சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படும் போது சொந்தக்காரங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க துக்கப்படும் போது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இப்ப நீங்க துக்கப்படுகிறீங்க, உலகம் சந்தோஷப்படுது. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும். நம்புறவங்க கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த நிலைமை மாறாதுன்னு யார் சொன்னது? இந்த சூழ்நிலை மாறாதுன்னு யார் சொன்னது? இந்த வியாதி மாறாதுன்னு யார் சொன்னது? இந்த சிச்சுவேஷன் மாறாதுன்னு யார் சொன்னது? கர்த்தர் சொல்கிறார், இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷனை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடுகளுக்கு தக்க பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். இந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அடுத்து ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா.